சாப்பிட்றதுல விளையாடாதீங்க. நான் சீரியஸ் 2 பழம் வச்சுட்டு போயிருந்தேன். இப்போ அந்த பழம் அர்ஜென்ட் இல்லை. இப்போ நான் இதுல விளையாடாதீங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இப்போ ஸ்கூல் டாஸ்க்கு போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுல சபரி வந்து அரோரா கிட்ட ஒன்னு கேட்கிறாரு. அரோரா கிட்ட கேட்கல, பொதுவா கேட்கிறாரு. சாப்பிட்ற விஷயத்துல விளையாடாதீங்க, இங்க நான் 2 பழம் வச்சிருந்தேன், அது காணாம போயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி அரோரா கேட்கறாங்க. திரும்பியே இவர் சொல்றாரு, அதாவது என்னன்னா, இங்க நான் என்னோட 2 பழம் வச்சிருந்தேன், அது காணாம போயிருக்கு, எடுத்தவங்க தந்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அரோரா என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் இல்ல, நாங்களாம் எடுக்கலன்ற மாதிரி முதல்ல மேனேஜ் பண்றாங்க. அப்படி மேனேஜ் பண்ணதுக்கு அப்புறமும் இவர் வந்து திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காரா. அப்ப அரோரா என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப அர்ஜென்ட்டா இருந்தா என்கிட்ட வாழைப்பழம் ஒன்று இருக்கு, அதை வேணா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அர்ஜென்ட்லாம் கிடையாது, இப்ப நான் மாத்திரை போடணும், அதுக்கு எனக்கு அந்த பழம் வேணும், பழம் சாப்பிட்றதுக்காக தான் வச்சிருக்கேன், அந்த பழம் எனக்கு இப்ப வேணும், சாப்பாடு விஷயத்துல விளையாடாதீங்க, எனக்கு எடுத்து தந்துருங்கன்ற மாதிரி சபரி கேட்டுட்டு இருக்காரு. சபரி எதுக்கு மாத்திரை போடணும், ஏதாவது ஹெல்த் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்கா என்னன்னு தெரியல. அதாவது இப்போ உடம்பு முடியாம இருக்காரு போல, அதனால தான் மாத்திரை போடணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவர் திரும்ப திரும்ப கேட்டு தாங்க பாக்குறாரு. ஆக்சுவலா இந்த சம்பவம்லாம் லைவ்ல முடிஞ்சிருச்சு. இப்போ ஏறவரை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்ச சம்பவத்தை தான் ப்ரோமோவா கட் பண்ணியிருக்காங்க. சபரி திரும்ப திரும்ப கேட்கிறாரு. ஒரு ஸ்டேஜில் அரோரா இருக்காங்கல்ல, டே உனக்கு உன்னோட பழம் கிடைக்கும், யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும், நான் பேசி உனக்கு வாங்கி தரேன், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சபரி என்ன சொல்றாருன்னா, வெயிட்லாம் பண்ண முடியாது, எனக்கு இப்போ வேணும், நீ சீக்கிரமா தான்ற மாதிரி சொல்றாரு. அதாவது அரோராக்கு தெரிஞ்ச யாரோ ஒழிச்சு வச்சிருக்காங்கன்ற மாதிரி அரோரா சொல்றாங்க. நீ சீக்கிரமா எனக்கு தா, எனக்கு மாத்திரை போடணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. டே நான் தரேன்டா போடான்ற மாதிரி விளையாட்டுக்கு தான் சொல்றாங்க. ஆனா விளையாட்டுக்கு சொன்னாலுமே ஒரு ஸ்டேஜுக்கு மேல சபரி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன இவங்க பழத்தை எடுத்து வச்சுட்டு நமக்கு தரவே மாட்டாங்கன்ற மாதிரி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாரு. எந்த அளவுக்கு கத்துனாருன்றத ப்ரோமோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டே யாரா பழத்தை எடுத்தது, எங்கடா வச்சிருக்கீங்க, ஒருத்தன் மாத்திரை போடணும்னு கேட்கறான், தரமாட்டீங்களா அப்படின்ற மாதிரி நல்லா சத்தமா கத்திடுறாரு. வெளியே இருக்கவங்க எல்லாருமே என்னாச்சு சபரிக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அரோராவும் என்ன இவர் இவ்வளவு சீரியஸ் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அரோரா கமருதீன் சேர்ந்த மாதிரி அந்த பழத்தை ஒளிச்சு வச்சிருப்பாங்க போல. ஏன்னா அவர் கத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் அரோரா இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லைவ்ல நான் கொஞ்சத்துல இருந்து பார்த்தேன், அரோரா வந்து தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அதாவது அவர் ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டார்ல, அதை நினைச்சு தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அப்ப கமருதீன் இதுதான்டா சான்ஸ்ன்ற மாதிரி பக்கத்துல வந்து அக் பண்ணிட்டாரு. அக் பண்ணிட்டு ஒன்னும் இல்லைன்னு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சபரியம் பாக்குறாரு. அழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சபரியம் பார்த்துட்டு சரி விடு விடுன்ற மாதிரி பக்கத்துல வந்து சமாதானப்படுத்துறாரு. ஸோ சபரிக்கு, அதாவது அமிதாப் மாமாவுக்கு கோவம் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் சபரிக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. பயங்கரமா கத்திட்டாரு. அவர் ரொம்ப வாட்டி இந்த ப்ரோமோலயே நீங்க பாருங்களேன், ஒரு 4-5 வாட்டி திரும்ப திரும்ப கேட்குறாரு, யாரா எடுத்து வச்சிருக்கீங்க, நான் மாத்திரை போடணும்டா, எடுத்து தாங்கடா, சாப்பாடு விஷயத்தில் விளையாடாதீங்கன்ற மாதிரி அவ்வளோ சொல்றாரு. ஸோ அதோட எக்ஸ்ட்ரீமா போய் தான் கோவப்பட்டிருக்காரு. பயங்கரமா கத்துனாருங்க. ப்ரோமோவில் வந்து பயங்கரமா கத்துனது தெரிஞ்சது. அரோரா இதை நினச்சி ஃபீல் பண்றாங்க. அரோரா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து கவனிங்கள, விஜய் சேதுபதி லைட்டா, அதாவது எல்லாரையும் லைட்டா அட்டாக் பண்ற மாதிரி இவங்களை அட்டாக் பண்றதுக்கே இவங்க கோச்சிக்க மாட்டாங்க. அதாவது ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துடும். ஆனா விஜய் சேதுபதி, பார்வதி, கமருதீன் எல்லாம் வந்து, கமருதீன் திவாகரெல்லாம் வந்து வறுத்து எடுப்பாரு எல்லா வாட்டியும். காரணம் இருக்கு இல்ல, எல்லாரையும் கிண்டல் பண்ணுவாரு. அவங்களாம் அதை சாதாரணமா எடுத்துப்பாங்க. அரோரா பொதுவாகவே வீக்கான பர்சன் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஸ்டார்டிங் 2-3 வாரம்லாம் லைட்டா ஒரு வார்த்தை சொன்னதுக்கே கண்ணீர் வந்துடும். என்ன அரோரா, நான் சாதாரணமா பேசினா அதுக்கே நீங்க கண்ணீரை விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் விஜய் சேதுபதி கேட்டாரு. அந்த மாதிரி தான், இது பெரிய இஷ்யூ இல்லைங்க. சொல்ல போனா இந்த ஸ்கூல் டாஸ்க்ல ஒரு கண்டென்ட்டும் இல்லை. சரி, கண்டென்ட் அவங்க பர்ஃபார்ம் பண்றதெல்லாம் ரெண்டாவது, நம்மளுக்கெல்லாம் சண்டை போட்டால் தானே கண்டென்ட்டே. யோசிச்சு பாருங்க, சண்டையே போடலன்னா நம்ம ரெண்டு, இப்போ இந்த பிரச்சனை என்ன தெரியுமா, பிரஜின்னு சாண்ட்ரா அவங்களாம் ஒரு சண்டை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. நீங்கள் சண்டை போடாதீங்க, இப்படி இருங்க அப்படி இருங்கன்ற மாதிரி அவங்க எல்லாரையும் அமைதியாக்கிட்டாங்க. அமைதியாக்கணும்னா கண்டென்ட்டே இல்லைங்க. இப்போ வீட்டில் எல்லாருமே ஒத்துமையாக பேசிக்கிட்டா எப்படி கண்டென்ட் வரும்? இப்போ எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் நடுவில் ஒரு சண்டை போச்சு. அது கூட சின்ன சண்டை தான். என்ன சண்டைனா வந்து எஃப்ஜே வந்து சமையல் வேலையெல்லாம் நானே பார்க்குற மாதிரி இருக்கு, பார்வதி வந்து கொஞ்சம் பழம் வெட்டுறாங்க, போய் பேசுகிறாங்க, திரும்பி வராங்க, எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதா இருக்குன்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சண்டை போகுது. மற்றபடி பெருசா எந்த ஒரு சண்டையும் ஏற்படல. அதுக்கு காரணமே பிரஜினை சாண்ட்ராவை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சது தாங்க. அது பெரிய தப்புங்க. கொஞ்சம், அதாவது நீங்க பட்டம் படாம அட்வைஸ் பண்ணியிருக்கணும். ஒரேடியா போட்டு அடிச்சோன்னா அவங்க உசாராயிட்டாங்க. அடிச்சது மட்டும் இல்லை, விஜய் சேதுபதி வந்து அடிச்சது மட்டும் இல்லை,
நீங்க கொஞ்சம் அமைதியா விளையாடுங்கன்னு பிக் பாஸ்மே உள்ள கூப்பிட்டு பேசியிருக்காரு. விஜய் சேதுபதி சொல்லி பேசியிருக்காரா என்னன்னு தெரியல. ஸோ அவங்க அமைதியானதுல கேமே ரொம்ப அமைதியாயிருச்சுங்க. அதே மாதிரி பார்வதிக்கு விக்ரமுக்கும் சண்டை வரும்ல, அதுவும் இப்போ அமைதியாயிருச்சு. ஸோ வீடியோ வந்து ஒரு ஒன்றுமே இல்லாமல் இருக்குங்க, சப்புன்னு இருக்கு. லைவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரோஜனமாக எதுவுமே நடக்க மாட்டேங்குது. பேசலான்னு பார்த்தா பிரோஜனமாக எதுவுமே நடக்கல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.